தம்பி, பாக்குறதுக்கு கொழு கொழுன்னு தொழுவ மண்ணி மாதிரி இருக்கியேடா. நீ கருகருன்னு கரடி மாதிரி இருக்கியண்ணா. சரி சரி, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. வந்த விஷயத்த சொல்லு. யோ, 2 நாளா நிக்காம போகுது. சில நேரம் தண்ணி மாதிரி போகுது, சில நேரம் சாம்பார் மாதிரி போகுது. ஆனா நிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? யாரா இவன்? தம்பி, நீ இப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கிலோமீட்டர் போனேன்னா ஒரு ஜங்ஷன் வரும். அதுல இருந்து ரைட் கட் பண்ணேன்னா லெஃப்ட் சைடு ஒரு கிளினிக் இருக்கும். டாக்டர் ராஜேஷ் ரொம்ப தங்கமான மனுஷன். அவரை போய் பாரு, எல்லாம் சரியாயிரும். டேய், அப்ப நீ போலி டாக்டரா? டேய், நான் முதல்ல டாக்டரே இல்லடா, அண்ணியே. உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பேன். அதானா, புரியுதா? டேய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை பார்க்க 8 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன், அதுவும் ஆட்டோ இல்ல. வர்றதுக்கு 500 ரூபாய் ஆயிடுச்சு. இனி போறதுக்கு வேற 500 ரூபாய் கேட்பான். ஒன்னி மருந்து கொடு, இல்ல ஆட்டோ சார்ஜ் 1000 ரூபாய் கொடு. ஓ, நீ அப்படி வர்றியா? தம்பி, புளியங்கொட்டை தெரியுமா? புளியங்கொட்டை, அதுல 10 எண்ணத்தை எடுத்து நல்லா பொடிச்சு பால்ல கலக்கி 3 வேளையும் சாப்பிடு. அத சாப்பிட்டா சரியாயிடுமா? தண்ணி மாதிரி சாம்பார் மாதிரி போகுதுன்னு சொன்னல, இத சாப்பிட்டா மோர் மாதிரி போகும். வீட்ல நீ குழம்பு வைக்க வேண்டாம். என்னடா கலாய்க்கிறியா? இருடா, போலீஸை கூட்டு வரேன். தம்பிட இருடா இருடா.